ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன் எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தயை வேண்டி உம் பாதம் வந்தே சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தயை வேண்டி உம் பாதம் வந்தே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை
பரிசுத்தாவியின் பெயராலே இறைவனின் பரிசுத்த திருச்சபையில் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, திருப்பலி நிறைவேற்றி இப்புது கோயிலை நேர்ந்தளிக்க நாம் இங்கு மகிழ்ச்சியுடன் கூடியிருக்கின்றோம். எனவே திருச்சடங்கில் பக்தியோடு கலந்து கொள்வோம். இறைவன் வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம். இவ்வாறு ஒரே ஞானஸ்நானம் ஊற்றினால் புது பிறப்பு அடைந்து ஒரே குடும்பமாக திகழும் நாம் ஒரே ஞான கோயிலாக வளர்வோம். ஒரே மதிப்பிடத்தை சூழ்ந்து நிற்கும் நாம் பரம அன்பால் நிரப்பப்படுவோம். மகிழ்ச்சியோடு ஆண்டவர் தம் இல்லம் செல்வோம்.
நம் மறை மாவட்ட ஆயர் யுவான் அம்ரோஸ் அவர்கள் வழிகாட்டும் ஒளியை ஏற்றுவார்கள். அருட்தந்தை ஆஸ்வால்ட் அவர்களும் பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு ஆஸ்கர் பீராயன் அவர்களும் ஜூப்ளி குழுவினர் சார்பாக திரு லடிஸ்லாஸ் ரொட்ரிகோ அவர்களும் ஒளியேற்றுவார்கள். இறைவனின் வரங்கள் நம் இதயங்களில் பார்க்கப்படும் போது நாம் இயேசுவின் இதயத்துக்குள் வசமாகிறோம். அன்புக்குரியவர்களை, ஆலயம் ஆண்டவரின் உறைவிடம், மனிதனும் இறைவனும் சந்திக்கும் இடம், இதய சுமைகளுக்கு சுகம் தரும் இடம், மக்களின் கண்ணீராக அழுவப்படும் இடம், நன்றி பூக்களோடு வருகின்றவர்களையும் உள்ளம் உடைந்தவர்களையும் வாதையோடு அரவணைக்கும் இடம். தூய பவுல் நமது உடல் தூய ஆவியின் ஆலயம் என்று குறிப்பிடுகிறார். நமது இதயம் என்னும் ஆலயத்தில் இறைவனை நிரந்தரமாக உரைய வைப்பது நமது கைகளில் தான் உள்ளது. நமது உள்ளத்தை கோவிலாக்கி அதில் இறைவனை குடிகொள்ளச் செய்வோம். அன்பை அடித்தளமாக நீதி, நேர்மை, உண்மை என்ற விழுமியங்களை இலக்காக கொண்டு வாழ கற்றுக்கொள்வோம். நமது இதயம் என்னும் ஆலயத்தில் இறை மதிப்பீடுகளை மதிய போட்டு வாழ வளர இறையருள் வேண்டி ஒன்றிணைவோம். இத்திருப்பலியில் இந்த ஆலயம் உருவாக புதுப்பிக்க உதவிய அனைத்து நல் உள்ளங்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை புனிதப்படுத்துவதற்காக ஆயவர்கள் இப்போது தண்ணீரை புனிதப்படுத்தி அந்த தண்ணீரினால் சுவற்றில் எல்லாவற்றையும் தெளிக்க வருவார். அந்த சுவற்றோடுகளுக்கு மட்டும் இடம் இருக்க ஆயிரம் வந்து அப்படியே தெளிச்சுட்டு வருவார். அன்பை கூறுகின்றேன். இதனால் பரலோக தந்தையாகிய நீர் அவர்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, உமது அரவணைக்கும் அன்பினால் பாவத்திலிருந்தும் விடுவிக்கின்றேன். நீரே அவர்களை தலையாக கிறிஸ்துவிடம் இடையராது கூட்டிச் செல்கின்றேன். ஏனெனில் பாவம் கரை படிந்த மனிதர் கருணை மிகுந்த